இனி நம்ம மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அடுத்த மூவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த. இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து $92,000 இருந்த அந்த சிஎம்இ கேப்பை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இனி அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது டவுன் ஆகுது. ஆனால் ஆல்ட்காயின்ஸ் வந்து பெருசாக பம்ப் ஆகலை. ஆனால் டாமினன்ஸ் வந்து ரொம்ப டம்ப் ஆகுது. இது எதனால்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் சேனல். நான் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக இருந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் முன்னாடி பேசினதில் உள்ள சில தொடர்ச்சி வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசிட்டேன், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும். நீங்கள் முக்கியமாக நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் என்ன எதிர்பார்க்குறேன், இந்த சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் நான் இதில் பேசியிருந்திருப்பேன். பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் நான் டெலகிராம் சேனலில் தான் கொடுப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பிட்காயின் டாமினன்ஸ் பற்றி பார்த்துடலாம். என்கிட்ட இந்த வீக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இவ்வளோ டம்ப் ஆகியும் எதனால் ஆல்ட்காயின்ஸ் வந்து பம்ப் ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து இவ்வளோ டம்ப் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரொம்ப டம்ப் ஆச்சு. ஒரு 10, 12, 13% வரைக்கும் டம்ப் ஆச்சு. ஆனால் ஆல்ட்காயின்ஸ் எதுவுமே வந்து அவ்வளோ பெரிய டம்பெல்லாம் இல்லை. ஓரளவு ஸ்டேபிளாக வந்து நின்று நார்மலாக பிடிசி வந்து ஒரு 5-10% டம்ப் ஆச்சுன்னா ஆல்ட்காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20-30% டம்ப் ஆகும். ஆனால் இந்த டைம் வந்து அப்படி நடக்கலை. பிடிசி டம்ப் ஆகும்போது பிடிசி மட்டும் தான் டம்ப் ஆச்சு. ஆல்ட்காயின்ஸ் வந்து ஓரளவு ஸ்டேபிளாக நின்றுச்சு. அதனால தான் டாமினன்ஸ் வந்து இவ்வளோ டம்ப் ஆச்சு. இப்போ பிட்காயின் டம்ப் ஆகும்போது பிட்காயினோட அதிகமாக ஆல்ட்காயின்ஸும் டம்ப் ஆகிருந்து அப்படின்னா கண்டிப்பாக டாமினன்ஸ் வந்து மேலே தான் போயிருந்துருக்கும். ஆனால் இந்த வாட்டி அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளே ஆச்சு. இதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். டாமினன்ஸ் வந்து இன்னும் டம்ப் ஆகி நல்லா கீழே வரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிட்காயினோட அப்டேட் பார்த்துடலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறேன். பிட்காயின் வந்து இந்த லெவலில் இருந்து மேலே போகணும் அப்படி தான் எதிர்பார்க்குறேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேவ் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 5th வேவ் முடிஞ்சு இப்போ கீழே வந்து அது வந்து ஒரு கரெக்டிவ் ஏபிசின்னு சொல்லி வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி மேலே போகும் அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்க்குறேன். ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. நான் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, பிடிசி வந்து இந்த ஒரு $97,000 மேலே ஒரு 4 hour கேண்டில் இல்லை ஒரு டெய்லி கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நான் இங்கேருந்து வந்து அப் ட்ரெண்டு மாற்றுவேன். இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான். ஆனால் எதிர்பார்க்குறேன் இப்படி இதுலேருந்து மேலே போகலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். ஆனால் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்காத வரைக்கும் இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது பிடிசி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம புல்லிஷாக தான் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னாடி பிடிசி வந்து மினிமம் $1,00,000 மேலே வந்து போனோம். அப்படி போனால் மட்டும்தான் இந்த க்ரீன் லைன் வந்து ரெட்டுக்கு மேலே போயிடும். மேலே போய் இந்த மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் ஆகிக்கும். இப்போது பிடிசி வந்து இப்போ ஒரு $92,000 ஒரு $94,000 கீழெல்லாம் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ரெட் லைனுக்கு கீழே இந்த க்ரீன் வந்து க்ளோஸ் வச்சிடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2021 இருக்கட்டும் எப்போ க்ளோஸ் வச்சோ அதுக்கப்புறமா அப்படியே பியர் மார்க்கெட்டு தான் போயிருக்கு. அதே மாதிரி 2018 அதான் நடந்துச்சு. சேம் இந்த டைம்லேயும் 2014 இந்த 3 சைக்கிளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இது நடந்திருக்கு. இந்த மந்த்லி கேண்டில் க்ளோஸில் தான் எல்லாமே இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒருவேளை இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா பிடிசி வந்து இந்த மாதிரி நடக்கலாம். இப்போது இதுவரைக்கும் நம்ம வந்து இந்த 4 year சைக்கிள் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இனி இந்த 4 year சைக்கிள் ஹால்விங் அனாலிசிஸ் எல்லாம் இந்த பிட்காயினில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். எனக்கு நம்பிக்கை இல்லை இனி இந்த 4 year சைக்கிளெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா பிடிசி வந்து ரொம்ப டம்ப் ஆகுது அப்படின்னா நான் இந்த க்ரீன் வந்து ரெட்டு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கரெக்ஷன் வந்து இப்படி வந்து ஒரு $62,000 $70,000 இந்த ரேஞ்சில் வந்து இங்கேருந்து திரும்ப மேலே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிடிசி வந்து ஹையில் இருந்து இப்போது ரொம்ப கீழே வந்துச்சு. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% கீழே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த லெவல். இன்னொரு 30% வந்துச்சுன்னா இந்த $65,000 இந்த ரேஞ்ச் வந்துடும். ஆனால் இவ்வளோ தூரம் வரும்போது ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பெருசாக டம்ப் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு பெருசாக டம்ப் ஆகாது தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க 12-13% வந்தால் அப்புறமாவும் ஆல்ட் காயின்ஸில் வந்து அவ்வளோ பெரிய டம்பெல்லாம் இல்லை. பார்க்கலாம் இந்த சைக்கிள் எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. ஆனால் நான் ஒரு விஷயம் வந்து தெளிவாக ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். ஒரு ஆல்ட் காயின் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு எத்தீரியம் வந்து 2021 ஆல் டைம் மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்.
ஆனால் இங்கே வந்து இது வரைக்கும் க்ளோஸ் வைக்கல. அப்படி க்ளோஸ் வச்சு இதுலேருந்து மேலே போகும்போது தான் ஆல்ட் கண்டிஷன் வந்து நடக்கணும். கண்டிப்பாக ஆல்ட் கண்டிஷன் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2017, 2021 பார்த்த மாதிரி இந்த சைக்கிளில் இப்படி நடக்கணும், இந்த ஹவுலிங் அனாலிசிஸ் படி இப்படி நடக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் டோட்டலாக வேறு மாதிரி இது நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு சைக்கிள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. டெக்னிக்கலாக தான் இதை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி இதுதான் இந்த சைக்கிளோட ஹை, இனி மொத்தமாக பியர் மார்க்கெட் போகுது அப்படின்னு தெரிஞ்சால் கூட நம்மளால் வந்து செல் பண்ண முடியாது. முக்கியமாக என்னால் செல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எல்லாருமே லாஸ்ட்டில் இருக்கும். நானும் லாஸ்ட்டில் தான் இருக்கேன். இவ்வளோ வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டில் திரும்பவும் செல் பண்ணுறதுக்கான மனசு இல்லை. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். நீங்கள் யாராவது வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம பண்ணுற ஒரு தப்பு இருக்கும், கீழே போக போக போட்டுகிட்டே இருப்போம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் பார்த்து இனி புதிய அமௌண்ட் ஏதாவது கொண்டு வரீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து அப்புறமா போடுறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் வந்து நீங்கள் பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், இந்த மாதிரி நம்ம எதுவும் சொல்கிறது கிடையாது. உங்களை மாதிரி நானும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒருத்தன் தான். என்னோடய நாலேஜை வந்து நான் யூடியூப் சேனலில் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஐடியாவை வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளாடி ஓரளவு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து தெளிவாக QE பற்றி பேசியிருப்பேன், QT பற்றி பேசியிருப்பேன், கவர்மெண்ட்டு ஷடவுனுக்கு அப்புறமா மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நான் வந்து பேசியிருந்திருப்பேன். நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு நான் என்ன பேசிட்டேன், ஏன் இவன் இப்படியெல்லாம் பேசிட்டேன் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் திடீர்னு புதுசாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் எல்லாம் கேட்கும்போது. நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து தெரியும், ஏன் இந்த மாதிரி இதெல்லாமே. அதனால் கண்டினியூஸாக பார்க்க பாருங்கள். ஆனால் இப்போ நடக்கிற சில விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டாமினன்ஸ் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டம்பாச்சு. இந்த டம்பு முடிஞ்சு ஒரு கரெக்ஷன் மேலே போச்சு. எப்போவுமே கரெக்ஷன் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஒரு கரெக்ஷன் மேலே போச்சு. இந்த கரெக்ஷன் போயிட்டு அதுக்கப்புறமா வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. இதில் டெய்லியில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. இது போக வந்து QT வந்து நமக்கு முடிய போகுது. நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. எனக்கு எப்படி பார்த்தாலும் 2026 ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். குளோபல் எக்கனாமியாக இருக்கட்டும், டெக்னிக்கலாகவும் அந்த டைம் தான் சொல்லுது. இதை நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து பேசியிருந்திருப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் என்னோடய காயின்ஸ் வந்து எதுவும் செல் பண்ணலை. ஏன்னா செல் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் தான் இருக்க முடியாது. ஸ்ட்ராங்காக வந்து நான் வச்சுருக்கேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டைமில் நிறைய பேருக்கு இன்னொரு முக்கியமான டவுட் இருக்குது. சிலர் என்கிட்ட இதை கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, பிட்காயினோட ஹை வந்து இந்த சைக்கிளில் $1,26,500 வச்சுப்போம். இனி வந்து நியூ ஆல் டைம் ஹை வந்து போகாதுன்னு கூட நம்ம வச்சுப்போம். ஆனால் BTC வந்து ஒரு வேளை ஒரு கன்சால்டேஷன் ஆகலாம், இல்லைனா லைட்டாக பம்ப் ஆகி இப்படி இந்த அளவு வரைக்கும் போகலாம், ஒரு 1,10,000 வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி போய்கிட்டு ஸ்டேபிளாக நிற்கும்போது ஒரு பெரிய ஆல்ட் கண்டிஷன் இருக்குமா, 2017, 2021 பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஒரு 80-90% வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா படி 2017 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், இந்த 2 இதையும் நான் பார்க்கும்போது பிட்காயினோட ஹை வந்து எந்த மாதம் இருந்துச்சோ அந்த மாதத்தில் தான் நமக்கு வந்து ஆல்ட் கண்டிஷனோட ஹையும் இருந்திருக்கு, எத்தீரியத்தோட ஹையும் வந்து இருந்திருக்கு. அதனால் இந்த சைக்கிள் இப்படி நடந்துச்சுன்னா, இப்போ இவங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு புதிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும். இது வரைக்கும் கிரிப்டோ வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும். அப்படி நடக்கிறது டவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை பிட்காயின் வந்து இந்த 1,10,000, 1,05,000 இந்த லெவல் போய் கன்சல்டேஷன் ஆகும்போது எத்தீரியம் வந்து $8,000, $9,000 போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆல்ட் கண்டிஷனாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு வந்து தெரியலை. நடக்கும்போது தான் அதை நம்மளால் சொல்ல முடியும். பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் BTC இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சிடலாம். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மொத்தமாகவே உங்கள் போர்ட்ஃபோலியோ அவ்வளோதான் வச்சுருக்கீங்க. இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா எவன் எப்போ எந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணுவான்னு தெரியாது. நல்லா போயிட்டுருக்காங்க, திடீர்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு மினிமமாக ஒரு 10 ப்ராஜெக்டில் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து பிரித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 10ல் வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து 0 ஆனால் கூட, 3-4 ப்ராஜெக்ட் 0 ஆனால் கூட மீதி இருக்க ப்ராஜெக்ட் வந்து உங்களை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கணும். லாஸ்ட்டாக கேடாவை பார்த்துருப்பீங்க. நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. மார்க்கெட் கண்டிஷன் வந்து இந்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா எவன் எப்போ என்ன ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணுவான்னு தெரியாது.
அதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து மினிமமாக ஒரு 10 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே நல்ல ப்ராஜெக்ட்டு மேலே வந்து வச்சுக்கோங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பழைய ப்ராஜெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் புதிய ப்ராஜெக்ட்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட போர்ட்ஃபோலியோல இப்போ அதிகமாக இருக்கிறது வந்து கன்னு கொஞ்சம் வச்சுருக்கேன். கன் நல்லா இருக்கு. ஓகே, நான் இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து பேசிட்டேன். ஓரளவு நல்ல ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து ஓனா ஒரு ப்ராஜெக்ட்டோட எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை.